ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே பிரபல ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் பொதுமக்களை காக்கும் பொருட்டே என்கவுண்டர் நடத்தப்பட்டதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் விளக்கம் அளித்துள்ளார். தொண்டி அருகே உள்ள உசிலன்கோட்டையைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தொண்டிக்கு சென்றனர். அங்கு கோவிந்தராஜை பிடிக்க முயன்றபோது மறைத்து வைத்திருந்த அரிவாளால் காவல் உதவி ஆய்வாளர் தங்கமுனியசாமியையும் தலைமை காவலர் சவுந்தரபாண்டியனையும் தாக்கிவிட்டு அவர் தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் கோவிந்தராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. கோவிந்தன் காவல்துறையினரை தாக்குறாரு. சவுந்தரபாண்டியனை முதல்ல வெட்டுறாரு, பின்னாடி எஸ்ஐ தங்கமுனியசாமியை வெட்டுறாரு. இதை இடையில இந்த ஒரு டிரைவரையும் வெட்ட வர்றாரு. இவங்க எல்லாருமே காவல்துறையினரையும் பப்ளிக்கும் காப்பாற்றும் பொருட்டு இவர் துப்பாக்கி பயன்படுத்தும் பொழுது சம்பவத்தில் கீழே விழுறாரு. அவர் ஹாஸ்பிட்டலில் திருவாடனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தோடனே அங்கே பலனின்றி இருக்கிறாரு. ஸோ அது சம்மந்தமான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய வழிகாட்டுதல் படி தான் எல்லா விசாரணையும் நடக்கிறது.